ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பொறாமை ஏன் வருது? அது வர்றதுனால என்னென்ன பாதிப்பு நமக்கு மற்றவர்களுக்கும் ஏற்படுது? வராமல் தடுக்கிறதுக்கு என்ன யுக்தி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எனக்கெல்லாம் பொறாமையே இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம பொறாமைப்பட்டிருக்கோம். ஸோ அந்த பொறாமை கொலை பண்ணுற அளவுக்கும் போகும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன பையன் 5ஆவதோ ஏதோ படிக்கும்போது அந்த பையன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான். இன்னொரு பொண்ணு செகண்ட் ரேங்க் எடுக்கிறா. அவள் அப்போ தான் அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கிறா. அதுக்கு முன்னாடி வேறு ஸ்கூலில் அவள் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தாள். இப்போ இன்னொருத்தன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான்றதை அவளால் தாங்கிக்க முடியல. உன்னால் எனக்கு நிம்மதியே போச்சுன்ட்டு அவங்கிட்டேயே அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறாள். வீட்டிலையும் இதே புலம்பி இருக்கிறா. ஸோ அவங்க அம்மாவுக்கு அந்த புலம்பல் தாங்க முடியாமல் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டைம் அந்த பையனுடைய அம்மா ஜூஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு ஜூஸில் விஷத்தை கலந்து வாட்ச்மேன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். வாட்ச்மேன் கொடுக்குறாரு, அந்த பையன் இறந்துடுறான். இறக்கிறதுக்கு முன்னாடி அவன் அந்த ஒரு மாதிரி அந்த வாந்தி இதெல்லாம் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வாக்குமூலம் கொடுக்குறான். இந்த மாதிரி அவங்க இந்த பொண்ணு இப்படி பண்ணுவா, இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்க. அங்கே அதுக்கு முன்னாடி அவங்க சிசிடிவியில் செக் பண்ணிடுறாங்க, யார் கொடுத்தாங்கன்றதும் கண்டுபிடிச்சிட்றாங்க. ஸோ அந்த அம்மாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் பொறாமையுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லலை, பொறாமை எதனால் வருதுன்ற மூல காரணத்தையும் சொல்லுது. கடைசி ரேங்க் எடுக்கிற பையன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனை பார்த்து பொறாமைப்படவே மாட்டான். செகண்ட் ரேங்க் எடுக்கிறவன் தான் பொறாமைப்படுவான். எல்லாத்துலேயும் அப்படி தான் இல்லையா? ஒரு சினிமாவிலே இருக்கிறாங்கன்னா முதல் 2 நடிகர்களுக்கு இடையில் தான் பொறாமை இருக்குமே தவிர கீழே மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் உச்சத்தில் இருக்கிற ஒரு பத்திலும் பொறாமைப்படவே மாட்டாங்க. அந்த எண்ணமே வராது. இதில் என்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சகோதரி அந்த குழந்தைக்கு இன்னொரு பையனை பார்த்து பொறாமை வந்ததுக்கு காரணம், அது என்னால் முடிந்தது, என்னால் அது முடியும், ஆனால் இப்போ அது முடியாமல் வேற ஒருத்தனுக்கு அது போகுது அப்படின்னு உணர்கிறாங்களே. இது கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குறோம், இதனால் இது நடக்குதுன்ட்டு. சில விஷயங்கள் கண்ணு முன்னாடி நம்ம பார்க்க மாட்டோம். அது என்ன அப்படின்னா, இப்போ ஸ்கூல்லே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு பையன் பின்னாடியே நிறைய பொண்ணுங்க வழிஞ்சு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கிளாஸில் படிக்கிற பையன் பின்னாடி. ஸோ அப்போ ஒரு பொறாமை எல்லாருக்கும் வராது, ஒரு சிலருக்கு மட்டும் வரும். அவங்க வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அவங்க ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுக்கிறவங்களா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஸ்லைட்டாக ஒரு எப்படி இந்த குழந்தைக்கு இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்கும். பட் இதை போய் வெளியில் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இப்போ இந்த ஜென்மத்தில் அவனுக்கு யாருமே அது மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அதை பார்த்து பொறாமை அவனுக்கு வருது அப்படின்னாலே ஒரு காலத்தில் இவனை சுற்றி அந்த மாதிரி கண்டிப்பாக இருந்திருக்கிறாங்க. அந்த உணர்வை அது தூண்டுது. அதனால தான் அவனுக்கு பொறாமை வருது. இன்னும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த பொறாமை உணர்வை தூண்டுவதற்காக தான் படமே எடுக்கிறது. குறிப்பாக அந்த சென்டிமெண்ட் இல்லையா, அந்த இதுக்கு ரொம்ப ஃபேமஸ் பாசமலர்கள் படம், அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட். ஸோ அப்பை விட இப்போ ஆக்சுவலாக பாசமலர்கள் படம்லாம் ஒன்றுமே கிடையாது ராமாயணத்துக்கு ஒப்பிடும்போது. ராமாயணம்லாம் பார்க்காதவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியும். ராமாயணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி ஒரு அண்ணன் தம்பி இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சின்ன வயசுலேருந்து கடைசி வரைக்கும் அந்த அண்ணனுக்காக அவங்க எல்லோருக்குள்ளேயும் அந்த ஒரு பாசப்பிணைப்பு இருக்கும். அதில் மூத்தவர் மேலே, அதாவது ஸ்ரீராமர் மேலே அவ்வளோ அன்பு. சத்ருகனா அப்படின்னு கூப்பிட்றார். அதாவது ஒரு கட்டில்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் உட்காந்துட்ருக்குறாங்க, ஒரு சோஃபா அது மாதிரி இருக்குது, எல்லோரும் உட்காந்துட்ருக்குறாங்க. சத்ருகனான்னு கூப்பிட்றாரு, அவ்வளோதான். டக்குன்னு அந்த இடத்த விட்டு இறங்கி அவருக்கு காலுக்கு முட்டி போட்டு சொல்லுங்க ராமண்ணா அப்படிங்கிறார். இதெல்லாம் கற்பனைக்கு எட்டாத விஷயமாக இப்போ இருக்குது இல்லையா? ஸோ ஆக்சுவலாக இப்போ அப்பா அம்மாவுக்கு கூட அந்த அளவுக்கு மரியாதை யாரும் கொடுக்கறது கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை பார்த்தால்
அந்த குழந்தைங்க அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கறத வேற ஒரு அப்பா அம்மா பார்க்கும்போது பொறாமைப்படுவாங்க, நம்ம குழந்தைங்க இப்படி இல்லையேன்ட்டு. ஸோ எல்லாருக்கும் அது வராது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. அந்த மாதிரி இருந்தவர்கள் பெரும்பாலும் இது எல்லாருக்கும் வரும். ஏன் வரும்னா, ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு எல்லாருக்கும், எல்லாருடைய குடும்பமும். ஸோ அது இப்போ இல்லையே நம்ம குடும்பத்தில் அப்படிங்கிற பொறாமை. அதேமாரி அந்த சகோதரன் சகோதரிகள் இடையில் உள்ள அந்த அன்பு ஒரு காலத்தில் எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு. அன்புன்றது வந்து சுயநலமற்ற அன்பு, அவங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்கிறது இல்லையா. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், இப்போ கூட எங்கேயாச்சும் இருக்கலாம். அண்ணன், மூத்த அண்ணன் வந்து கடைசி தங்கச்சி 10 அண்ணன் தங்கச்சி இருப்பாங்க, அப்போலாம் நிறைய குழந்தை இருக்கும் இல்லையா. அந்த 10ஆவது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவர் கல்யாணம் பண்ணாமல் இருப்பார். அதுக்குள்ளே அவருக்கு வயசாகிடும், அதனால் அவர் கல்யாணமே பண்ண மாட்டார். ஸோ இப்போ அந்த மாதிரி அண்ணனையும் பார்க்குறது கிடையாது, அந்த கூட இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள தெய்வமாக பார்ப்பாங்க அண்ணனை. அந்த மாதிரி இருக்கிற சகோதர சகோதரிகளும் இப்போ பார்க்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்தால் கூட அந்த திருமணத்திற்கு பிறகு அதெல்லாம் மாறுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அந்த ராமாயணம் பார்க்கும்போதெல்லாம் அழுவாங்க, மகாபாரதம் பார்க்கும்போதெல்லாம் அழுவாங்க. அப்படி அழுகிற மாதிரி அங்கே எதுவுமே இருக்காது, ஜாலியாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ தான் தெரியுது ஏன் அழுகுறாங்க அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு கிருஷ்ணர் அந்த குழந்தையாக இருக்கும்போது பார்த்து தேம்பி தேம்பி அழுவாங்க. இப்போ நமக்கு கிருஷ்ணர் மாதிரி ஒரு குழந்தை பிறக்கலையே அப்படிங்கிற எண்ணம். அதேமாதிரி ராமர் மாதிரி நமக்கு ஒரு குழந்தை பிறக்கலையே, கணவன் கிடைக்கலையே, கூட பிறந்தவங்க கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த ஏக்கம். அப்படின்னாலே அது வந்து ஏற்கனவே அப்படி இருந்ததை தூண்டி விடுது. அவங்களுக்கு தெரியாது அது இருந்தாங்கன்னு தெரியாது, ஆனால் அதனால தான் அது தூண்டப்படுது. ஸோ இது வந்து நம்ம வந்து அந்த பொறாமைக்கான காரணத்தை பார்த்துட்டோம், அதோடைய அதிகபட்ச பாதிப்பு நம்ம பார்த்துட்டோம். குறைந்தபட்ச பாதிப்பு மனதுக்குள்ளே ஒரு எரிச்சல் வர்றது இல்லை, வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. பட் அந்த மாதிரி நிறைய பெண்கள் ஒருத்தங்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னாலே நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பேசவே மாட்டாங்க. அது ஆக்சுவலாக அந்த ஒரு எரிச்சலின் வெளிப்பாடு, பொறாமையின் வெளிப்பாடு. ஸோ அதேமாரி குருமார்கள் இல்லையா, ஒரு குருவுக்காக எதை வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு சிஷ்யனை பார்க்கும்போது ஒருத்தருக்கு பொறாமை வருது அப்படின்னா, ஜென்ரலாக அது எல்லாருக்கும் வராது. வருதுனாலே நீங்கள் ஒரு காலத்தில் குருவாக இருந்திருக்கிறீங்க, நீங்கள் சொல்வதை கேட்பவர்கள் உங்களுக்கு நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, அதை இது தூண்டி விடுது. உண்மையில் இது எப்படி அப்படின்னா, ஒரு அன்பே சிவம் படத்தில் பார்த்திங்கன்னா, கமலஹாசன் வந்து மாதவன் கிட்ட அவருடைய லவ்வை பற்றி ஒரு டைம் சொல்லுவார். அப்போ மாதவன் வந்து நக்கலாக சிரிப்பார். ஏன்னா அந்த நேரம் கமலஹாசன் மூஞ்சி வந்து அகோரமாக இருக்கும் ஒரு ஆக்சிடெண்ட்னால. ஏன் சிரிக்கிறீங்க, எனக்கெலாம் லவ் வரக்கூடாதா அப்படின்னு கமல் கேட்பார். ஸோ இது வந்து ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா, சின்ன வயசில் அவர் ரொம்ப அழகாக இருந்தார், காதல் இளவரசனாக இருந்தார், இது எல்லோருக்குமே தெரியுது. ஆனால் ஒரு டைமில் அதை இழக்க வேண்டிய ஒரு வயதை அடைந்தே தீருவோம். அப்படி அந்த வயதை அடைந்த பிறகு அதுக்கப்புறம் சின்ன பசங்க அந்த மாதிரி நிறைய லவ் அது இதுன்னு இருக்கிறதை பார்த்து பொறாமைப்படுறது உண்மையில் அறியாமை தானே இல்லையா. அப்போ அவர் என்ன நினைப்பார், என் வயசில் என் பின்னாடி அத்தனை பேர் சுற்றினாங்க தெரியுமா அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு பிறவியில் நம்ம பார்க்குறோம், அதனால் இதை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நாம் அழியக்கூடிய உடம்பு கிடையாது. விவேகானந்தர் சொல்லியிருப்பார், உடலை கடந்து உங்களால் யோசிக்க முடியல அப்படின்னு. ஸோ அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த உடலை கடந்தும் நீங்கள் இருந்தீங்க, இந்த உடலுக்கு முன்னாடியும் இருந்தீங்க, இந்த உடலுக்கு அப்புறமும் நீங்கள் இருக்க போகிறீங்க. அதை யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்மாவுடைய கடந்த காலம் வேறு ஒரு உடலில் இருக்கும்போது கண்டிப்பாக இப்போ இருக்கிற உடலை விட அழகாக, இப்போ இருக்கிற குடும்பத்தை விட நல்ல குடும்பத்தில், இப்போ இருக்கிற செல்வத்தை விட அதிக செல்வம், அதிக ஆரோக்கியத்தோட, அதிக தெய்வீக குணங்களோடு தான் இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ இப்போ எவ்வளோ தான் ஒருத்தர் அனுபவித்தாலும் அதை விட அதிகமாக நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ இந்த பொறாமை வெல்வதற்கு 2 விஷயம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வென்றுடலாம். ஒன்று, நிறைய பேர் வந்து 2K கிட்ஸ்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க,
ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க, சோஷியல் மீடியா அது இதுன்னு வந்துடுது, சின்ன வயசில் லவ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ. அதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ குறிப்பாக கம்ப்யூட்டர் வந்த பிறகு அது வேறு மாதிரி மாறிடுச்சு. இன்டர்நெட்டில் வந்த பிறகு நம்ம அவசரப்பட்டுட்டோம், முன்னாடியே பிறந்து தொலைச்சிட்டோம் அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸை புலம்பிலாம் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் நாம் சின்ன வயசில் இருக்கும்பொழுது இருந்த இயற்கை இப்போ இருக்குதா? நம்மளாலும் நம்ம ஜென்ரேஷனில் பெண் குழந்தைங்கள கூட ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அவங்க பாட்டுக்கு எங்கே வேணாலும் போய் விளையாண்டுட்டு வருவாங்க. பசங்க கூட போய் விளையாடுவாங்க, பொண்ணுங்களை கூட போய் விளையாடுவாங்க. அவங்கள பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. சாப்பிட்ற நேரத்துக்கு வருவாங்க, தூங்குகிற நேரத்துக்கு வருவாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி பெண் குழந்தை இல்லை, ஆண் குழந்தைய கூட நம்பி விட முடியல. ஆக்சுவலாக ஒரு 10வது படிக்கிற பையனை கூட அவங்க அம்மா தனியாக அனுப்புனா பயமாக இருக்குதுன்ட்டு அவங்க கூடவே டியூஷனுக்கு போயிட்டு திரும்ப அழைச்சிட்டு வராங்க. ஸோ உலகம் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள், இல்லையா? அப்போ உண்மையிலே இப்போ இருக்கிறது ஒரு பகட்டு, ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு விதத்தில் அது ஒரு கற்பனையிலே வாழற மாதிரி இருக்குது, இல்லையா? இங்கே இவங்க கம்ப்யூட்டரில் மயிலை பார்த்துருப்பாங்க, அங்கே நிஜத்தில் மயிலை பார்த்துருப்போம். ஏரி, நதி, இப்போ அதெல்லாம் வெறும் இன்டர்நெட்டில் பார்க்குற ஒரு நிலை வந்துடுச்சு. இந்த இயற்கையே அப்போ இருந்த மாதிரி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ஆத்மாவை பற்றி ஒரு ரகசியம் புரிஞ்சுக்கணும். ஆத்மான்றது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கணும் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. இந்த ஆத்மா முதலாக வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும், அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கும் ஆத்மா. இதை தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவாங்க. இங்கே தான் கடவுளும் இருக்கிறார், ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கார். இது செம்பொன் நிறமான ஒளி உலகம். இப்போ இங்கேருந்து ஆத்மா வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் 2500 வருஷத்துக்கு. அடுத்த 2500 வருஷம் இது நரகமாகும். அது போக 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 உலகம் மோசமாக ஆகிட்டே இருக்கும். கடைசியில் ரொம்ப 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 மோசமாகிடும். இப்போ இருக்கிற டைம் தான் அது. இந்த நேரத்தில் தான் இறைவன் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இப்போ சொர்க்கத்தில் யார் வருவாங்க, அதுவும் ஆரம்பத்தில் யார் வருவாங்க அப்படின்னா, அங்கே வருவதற்கு தகுதி பெற்றவர்கள் வருவாங்க. தகுதி இல்லாதவர்கள், தகுதி கம்மியாக இருக்கிறவங்க கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. ஸோ அந்த தகுதி என்னென்னா, இறைவன் சொல்கிறார், இப்போ உங்களை ஆத்மான்னு என் ஒருவனை நினைவு செய்யுங்கன்றார். ஸோ சிவபெருமானை, அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருத்தர் தான். அவர் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். உடம்புன்றதே மறந்துடுங்க, செத்துட்டதாக புரிஞ்சுட்டு ஆத்மான்னு என்னை நினைவு பண்ண ஆத்மாவுக்கு சக்தி வரும். வெளி உலக கவர்ச்சியில் மயங்கிறதுலேருந்து புத்தி விலகி ஆத்மாவில் இருக்கும். ஸோ அப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துலலாம் இருந்து விடுபடுவோம். அப்படி விடுபட்டுட்டு இந்த உலகத்தை பார்த்திங்கன்னா இந்த உலகம் போர் அடிக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் எதுவும் இல்லைன்றது தெரியும். அப்போ தான் தெரியும் இவ்வளோ நேரம் நீங்கள் ஆனந்தமாக நினைத்தது உங்களை நீங்களே பொய் சொல்லி மயக்கிக்கிட்டு இருந்தீங்க. அதுதான் வெளி உலக விஷயத்தில் மயங்கி கலந்துச்சு. மயக்கம் தெளிஞ்சவுடன் ஆனந்தமே இல்லை இந்த உலகத்துலன்னு தெரிஞ்சிடும். அதுதான் நிறைய பேர் இந்த ஞானம் எடுத்தோடனே ஒரு மாதிரி வெறுமையாக ஃபீல் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு காரணம், உண்மையிலே இந்த உலகம் அப்படி தான் இருக்குது, சாரமற்று இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் சொர்க்கமாக தங்க வைர வைடூரியம் கொட்டி கடந்துச்சு. இந்த பூமியில் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். எல்லோரும் ரொம்ப அழகாக இருப்பாங்க, சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும். ஸோ துக்கத்துடைய பேரடையாளம் எங்கேயுமே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்தவர்கள் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க, யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ இறைவனையே நினைத்து உடம்பையே சுத்தமாக மறந்து வெளியுலக கவர்ச்சியை ஃபுல்லாக மறந்து வெறும் ஆத்மான்ற உணர்வுலே நிலைச்சிருக்கும்போது என்ன ஆகும்னா, சதா ஆனந்தத்தையும் அமைதியும் அனுபவம் பண்ண ஆரம்பிப்பீங்க. சொர்க்கத்தில் அப்படி தான் இருப்போம். ஸோ யார் 100% உடல் உணர்வை முற்றிலும் மறந்தாங்களோ, யாரை பார்த்தாலும் புருவ மத்தியில் இருக்கிற ஆத்மாவை மட்டும் பார்க்குற பயிற்சி இயல்பாக வருதோ, அவங்க தான் ஆரம்பத்தில் பிறப்பாங்க. ஸோ மற்றவர்கள்லாம் மேலே இருப்பாங்க. உலக அழிவப்போ எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும். ஸோ தகுதி பெற்றவர்கள் ஆரம்பத்தில் வருவாங்க, தகுதி கம்மியாக இருக்கிறவங்க கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. ஸோ இதனால தான் மக்கள் தொகை ஏறுது. ஏன்னா ஒன்ஸ் பிறந்தவர்களும் மறுபிறவியில் வருவாங்க. இது இல்லாமல் மேலே இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டே வருவாங்க. இப்போ சொர்க்கத்திற்கு வருவதற்கே தகுதியற்றவர்கள் நரகத்தில் தான் வருவாங்க. நரகத்தின் ஆரம்பத்தில் வருவதற்கும் ஒரு தகுதி வேணும். ஏன்னா அப்போ உலகம் நல்லா இருக்கும் ஓரளவுக்கு, இல்லையா? ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தான் உலகம் மோசமாகுது. கடைசி நேரத்தில் வரவங்களாம் இருக்கிறாங்க. அந்த கடைசி நேரத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் இப்போ ஃபேமஸாக இருப்பாங்க. அவங்கள சுற்றி அந்த மகிமை இருக்கும், பணக்காரங்களாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. ஸோ அவங்க பின்னாடி தான் கூட்டம் போகும். இப்போ சொல்லுங்கள், அவங்கள பார்த்து நீங்கள் பொறாமப்படணுமா, பரிதாபப்படணுமா? ஏன்னா நம்ம சொர்க்கத்தில் அனுபவித்த சுகத்திற்கு கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி அமெரிக்கா போன்ற நாடுகள்,
துபாய் போன்ற நாடுகளில் கூட அந்த மாதிரிலாம் வசதி இருக்கவே இருக்காது. ஒரிஜினல் சொர்க்கம் அங்கே வாழ்ந்துருக்கிறோம். அங்கே உண்மையிலே அவ்வளோ அதாவது இங்கே இருக்கக்கூடிய உலக அழகி, நம்பர் 1 உலக அழகி, உலக அழகனை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த அழகிலேயே ரொம்ப கீழான ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்கலாம். அவன் பக்கத்தில் உட்கார வச்சா அந்த சொர்க்கத்தில் இருந்த கீழான ஒருத்தன் இங்கே பார்த்திங்கன்னா பெரிய ராஜா மாதிரி இருப்பான். இங்கே இருக்கக்கூடிய உலக அழகன் அவனுக்கு வேலைக்காரன் மாதிரி இருப்பான். அப்போ எவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு யோசிச்சுப்பாரு. ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி உலகம், அதுவும் இயற்கையும் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மலரின் நறுமணத்தில் கோடியில் 1% கூட இப்போ கிடையாதுன்றார். அப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்கும். அதே மாதிரி கனிகளாகட்டும், மனிதனுடைய ஆரோக்கியம், அழகு எல்லாமே. அதாவது கடைசி நேரத்தில் வந்து வயோதிக நிலையோடவே பிறப்பாங்க, வயோதிக தோற்றத்தோடவேன்ட்டு பைபிளில் இருக்கிறதா சொல்லுவாங்க உலக அழிவின் பொழுது. அப்படி ஒன்றும் பிறக்கிற மாதிரி தெரியல. எங்கேயோ ஒரு குழந்தை சில சமயம் அப்படி பிறந்துடுது. ஆனால் சொர்க்கத்தில் வயோதிகரை ஒப்பிடும்போது உங்களுக்கு தெரியும். அது இப்போ தெரியாதனால உங்களுக்கு புரியல. அங்கே வயோதிகர் வந்து இங்கே இருக்கக்கூடிய சின்ன பையன் மாதிரி தான் இருப்பார். ஸோ அதோடு ஒப்பிடும்போது நம்ம பிறக்கும்போதே அப்படி தான் இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி உலகத்தை அனுபவித்தவர்கள் இப்போ புதுசாக இப்போ தான் வராங்க, நரகத்து கடைசியில் வராங்க. இங்கே துக்கம்தான். ஆரம்பத்தில் அவனுக்கு கொஞ்சம் சுகம் இருக்கும், அது எப்படியா இருந்தாலும் பிறந்தது நரகம் தானே இல்லையா? ஸோ அங்கே அவ்வளோ துக்கம் அவன் போக போக அனுபவிப்பான். ஒரு பாதி வாழ்க்கை அவனுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நரக வேதனையை அனுபவிப்பான். ஸோ அவனை பார்க்கும்பொழுது பொறாமைப்படக்கூடாது. நாம் அனுபவித்ததில் எதையுமே அனுபவிக்கலையே, 1% கூட அனுபவிக்கலையேன்னு அவங்கள நினைத்து நீங்கள் பரிதாபந்தான் படணும். இதுதான் உடலை கடந்து யோசிக்கிறது. விவேகானந்தர் சொல்கிறார் இல்லையா? ஸோ இது நாமளாக யோசித்து சொல்ல, கடவுள் சொன்னதை வச்சு சொல்கிறோம், அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இதை நினைத்தால் பொறாமை வராது. இப்போ நமக்கு வந்து ஒரு டேலண்ட் இல்லை அப்படின்னா ஆத்மா மறுஜன்மம் எடுத்து எடுத்து குறிப்பாக இங்கே உடல் உணர்வில் வந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அந்த போதையில் மயங்கி ஆத்ம சக்தி இழந்துக்கிட்டே வரும். அப்போ இழந்து வரும்போது அதால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதனால் படிப்பு வராது, திறமை, ஒரு மந்த புத்தி இருக்கும், மயக்கம் கொடுக்கக்கூடிய விஷயத்திலே புத்தி போகும், இந்த மாதிரி விஷயம் வந்துடுச்சு. ஸோ இப்போ அதிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் இறைவன் வந்து சொல்கிறார், ஆத்மானு வந்து என்னை நினைவு பண்ண ஆத்மாவிற்கு அந்த சக்தி வரும். அந்த சக்தியை அதிகமாக நிரப்பி கொண்டவர்கள் தான் ஆரம்பத்தில் வருவாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு யுக்தி இருக்குது, ரொம்ப 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 அற்புதமான யுக்தி. அது என்ன அப்படின்னா, ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து கடைசி வரைக்கும் பிறந்ததுலேருந்தே ராமரை தான் எல்லாருமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அவருடைய அப்பாவாகட்டும், அவருடைய 3 அம்மாவாகட்டும், அவருடைய சகோதரர்களாகட்டும், எல்லோருக்கும் ராமரை தான் பிடிக்கும் கடைசி வரைக்கும். ராமரை வந்து ஐயோ ராமர் தான் என்னுடைய பிராணன் அப்படின்ட்டு தசரதர் சொல்லுவார். குழந்தையாக ராமர் இருக்கும்போது, கை குழந்தையாக இருக்கும்போது, ட்ரெஸ் இல்லாமல் எப்படி நடந்து வருவாங்களே அந்த டைம்லே சொல்லும் பொழுது ராமருடைய அம்மா கௌசலையும் இருப்பாங்க, பரதனுடைய அம்மா கைகையும் இருப்பாங்க, சத்ருகன் லக்ஷ்மணனுடைய அம்மா சுமித்ரையும் இருப்பாங்க. எல்லோரும் முன்னாடி தான் சொல்லுவார், ராமரை பார்க்கலன்னா எனக்கு உயிரே போகிற மாதிரி இருக்குதுன்னு. இப்போ அப்படியெல்லாம் சொன்னால் என்ன ஆகும்? அப்படி ஒரு நிலை. 3 மனைவி இருக்கிற ஒருத்தன் ஒரு மனைவியோட குழந்தை மட்டும்தான் எனக்கு உயிர்னு சொன்னால் மற்ற 2 பொண்ணுங்க சேர்ந்து அவனுக்கு விஷம் வச்சே கொண்டுடுவாங்க இல்லையா? ஸோ கடைசி வரைக்கும் இது தொடரும். அவர் பெருசான பிறகும் ராமரையே பார்த்து இது பண்ணிட்டுருப்பார். எல்லாருமே ராமன் அந்த 3 மனைவிமார்களுக்குமே வந்து ராமரை தான் பிடிக்கும், அவங்க குழந்தைங்களை விட. குருகுலத்துக்கு போகும்போது குருவுக்கும் ராமரை தான் ரொம்ப பிடிக்கும், அந்த குருவுடைய மனைவிக்கும் ராமரை தான் ரொம்ப பிடிக்கும், குரு வசிஷ்டர். அதுக்கப்புறம் வெளியில் வந்த பிறகு விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போவார் ராமரையும் லக்ஷ்மணனையும், அவருக்கும் ராமரை தான் பிடிக்கும். அடுத்தது அந்த சீதையுடைய சுயமரத்தில் கலந்துக்க வராங்க. வர்றதுக்கு அப்போ வந்து பார்த்துடுவார் சீதையுடைய அப்பா ஜனக மகாராஜா ராமரை தூரத்துலேருந்து பார்த்துடுவார். நிறைய ராஜா வருவாங்க இல்லையா? ஆனால் ராமரை பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிடும், சீதைக்கும் ராமரை பிடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ராமரை பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பிரச்சனை இது ராமருடைய மகிமை பாடுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்றைக்கி நிறைய கொலை கூட நடக்குது இல்லையா? என்னை விட உனக்கு தான் அப்பா அம்மா முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு இன்னொரு குழந்தைய
அக்காவோ அண்ணனோ தம்பியோ கொலை பண்ணுறாங்க. ஏற்கனவே அப்படி ஒரு படம் கூட வந்துச்சு, சூர்யா நடித்த படம். இப்போ கொலை பண்ணுற அளவுக்கு போகிறாங்களோ இல்லையோ, ஆனால் மைண்டில் அந்த அளவுக்கு ஒரு வன்மம் இருக்குது. அப்போ எப்படி அவங்களுக்கு அது இல்லாமல் இருந்தது? ஒன்று சொர்க்கத்தில் ஆத்ம உணர்வில் இருப்பாங்க, உடல் உணர்வுக்கே வரமாட்டாங்க. அது ஒன்று. உடல்னு வரும்போது இந்த வீண் எண்ணம் வரும். இன்னொன்று சூப்பரான யுக்தி, மகாபாரதத்தில் கிருஷ்ணர் மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது புல்லாங்குழல் வாசிச்சிட்டு இருப்பார். ஸோ அங்கே இருக்கிற எல்லாரும் மயங்கி கேட்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், பசு கூட மயங்கி கேட்கும். அப்போ ராதை சொல்லுவாங்க, ஸ்ரீகிருஷ்ணர் எனக்காக தான் இதை வாசிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய தொழில் சொல்லுவாங்க, அது எப்படி உனக்காகன்னு சொல்கிற? அவர் ஒன்றும் ராதைக்கிட்ட வந்து வாசிக்க மாட்டார், அவர் தனியாக வாசிச்சுட்டு இருப்பார் எங்கேயோ. நாங்களும் தான் கேட்குறோம், பசுமாடு கூட தான் கேட்குது, அது எப்படி உனக்கு தான் வாசிக்கிறாருன்னு சொல்கிற? அது சொல்கிறார், இல்லை அவர் எனக்கு தான் வாசிக்கிறார், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக லவ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, அந்த பையன் வந்து அந்த ட்ரெஸ் போட்டிருக்கானா, எனக்காக தான் இன்றைக்கி அந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறான், ஏன்னா எனக்கு பிடிக்கும்னு அவனுக்கு தெரியும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ அது அவன் வந்து அதுக்காக கூட போடாமல் இருக்கலாம், வேறு ஒரு பொண்ணுக்காக கூட அவன் போட்டிருக்கலாம், இதெல்லாம் அல்லது சம்மந்தமே இல்லாமல் கூட அவன் போட்டு வந்திருக்கலாம். பட் இவங்க நினைக்கிறாங்க பார்த்திங்களா, லவ் பண்ணுறது கரெக்டுன்னு நான் சொல்ல வரல, பட் இருந்தாலும் அந்த போதையை இவங்க அனுபவிக்கிறாங்க இவங்க நினைக்கிறதுனால. அதுக்கப்புறம் அவன் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு வலி வரும், அது வேறு விஷயம். ஆனால் அது வரைக்கும் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க இல்லையா? அது வந்து அங்கேருந்து எதுவும் நடக்க தேவையில்லை, இவங்க மனநிலை மட்டும் போதும் அந்த ஆனந்தத்தை அனுபவம் செய்கிறதுக்கு. சீதையை ராவணன் கடத்திட்டு போன பிறகு கூட அவள் வந்து ராமர் நினைவிலே இருக்கிறான். இன்னும் கேட்டிங்கன்னா, ராமரை நிச்சயம் செய்த உடனே அப்போவே அவள் மனைவி ஆன மாதிரி தான் இருக்கிறான். சாப்பிட்றாங்க எல்லோரும் சீதை வீட்டில், இவங்களும் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, ரகுகுலநாதர் சாப்பிட்டாரா இல்லையா தெரியலேன்ட்டு அப்படியே வைப்பாங்க. அப்படியே அப்போவே அவர் வந்து இவங்களை நினைக்காம கூட இருக்கலாம் இல்லையா? ஆனால் இவங்க அப்படி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ராவணன் கடத்திட்டு போன பிறகும் அதே மாதிரி ராமர் என்னை நினச்சிட்டு இருப்பார், இந்த மாதிரி ஒரு ஒரு வினாடியும் அதே நினைவிலே இருக்கிறாங்க. ஆனால் ராமர் நினச்சி இருக்கணும்னு அவசியமா? நினைக்காம கூட இருந்திருக்கலாம், ஏன்னா அவருக்கு நிறைய பிரச்சனை, நிறைய அசுரர்களை அழிக்கிறாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவங்க நம்புகிறாங்க ராமர் என் நினைவில் தான் இருப்பார்னு நினச்சிக்கிட்டு அவருடைய நினைவிலே இருக்கிறாங்க. இது வந்து ஒரு கணவன் மனைவிக்கு இடையான விஷயம் கிடையாது. சீதைன்றது ஆத்மாவை குறிக்கிறது, ராமர்ன்றது பரமாத்மா சிவபெருமானை குறிக்கிறது. அல்லாஹ் பரமபிதான்ட்டு கடவுளை சொன்னோம் இல்லையா, அவர் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக சிவபெருமான் கொடுக்குற ஞானத்தை தான் முரளி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. முரளினா புல்லாங்குழல் ஓசைன்னு அர்த்தம். ஸ்ரீகிருஷ்ணர் புல்லாங்குழல் ஓசை அதில் எல்லாரும் மயங்கினதாக காட்டினதெல்லாம் இறைவன் இப்போ கொடுக்குற ஞானத்துடைய வெளிப்பாடாக அங்கே கதையில் வருது. ஸோ இப்போ கடவுள் சொல்லுவார், அந்த முரளியில் பேசும் பொழுது வாழ்த்துக்கள்லாம் தெரிவிப்பார். அப்போ சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, இது ஆக்சுவலாக ராஜஸ்தானில் மதுபன் அப்படிங்கிற ஒரு இடத்துல மவுண்ட் அபுவில் இந்த ஞானத்தை கடவுள் சொல்கிறார். அங்கே கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஆனால் எல்லாரும் அங்கே இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா லட்சக்கணக்கான பேர் பிரம்மகுமாரிகள் இருக்கிறாங்க, அத்தனை பேரும் ஒரே இடத்துல போய் உட்காந்துக்க முடியாது. ஸோ அவங்கவுங்க வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த சென்டருக்கு வந்து கடவுள் பேசுனது போகும். இப்போ வீடியோ வருது, அதுக்கு முன்னாடி வந்து பிரிண்ட் டெக்ஸ்ட்டாக வரும். ஸோ அப்போ கடவுள் என்ன சொல்லுவார்னா, உங்கள் ஒவ்வொருத்தரையும் நேரடியாக பார்த்து அன்பு நினைவுகளை நான் சொல்வதாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வார். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு சில மெசேஜ் சொல்லுவார். சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, நான் இவர்களுக்கு மட்டும் சொல்வதாக நினைக்காதீங்க, கேட்டுட்ருக்கிற இங்கேருந்து கேட்டாலும் சரி, வெளியிலேருந்து நாளைக்கு முரளி மூலமாக நீங்கள் படித்தாலும் சரி, உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் சொல்வதாக நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வார்.
ஸோ இதோடைய நினைவு தான் இங்கே ராதை வந்து எனக்காக தான் வாசிக்கிறாங்க. அவர் எல்லோருக்காகவும் வாசித்தாலும் எனக்காக வாசிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கும்பொழுது தான் அந்த இறைவன் மீதுள்ள அன்பு தானாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்குரிய பிரச்சனை அன்றைக்கி என்ன பிரச்சனையோ அது அப்படியே முரளியில் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணி இருந்திருக்கணும்ட்டு ஆச்சரியமாக இருக்கும். மிகப்பெரிய ஆச்சரியம் இதுதான். பிரம்மகுமாரிகளுடைய அந்த முரளி ஞானத்தை கேட்கும்போது அத்தனை பேரும் சொல்லுவாங்க, எப்படி இது அவர் எப்போவோ சொல்லியிருப்பார், அது ரொட்டேஷனில் வரும் அந்த முரளி. அப்போ வரும்போது எப்படி கரெக்டாக இன்றைக்கி வர பிரச்சனைக்கு வருது அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ கரெக்டாக நமக்காக சொன்னார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த அன்பு இருக்குது இல்லையா, இந்த விஷயத்தை பொறாமை வரக்கூடிய ஒரு விஷயத்திலே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களாம். ராமரை புகழறாங்க, ராமரை என்னுடைய மகன்னு மற்றவர்கள் எல்லோரும் நினைக்கிறாங்க இல்லை, இவர் மட்டும் என்னுடைய மகன் இல்லை, ராமர் என்னுடைய மகன். இப்போ என்னுடைய மகனைத்தானே புகழறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஏன்னா ஆத்மான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை பார்த்து பொறாமைப்படுறீங்களோ அவங்க உங்களுக்கு மகனாகவும் பிறந்திருக்கலாம் ஒரு ஜென்மத்தில், உங்களுக்கு தெரியாது. ஏன்னா தொடர்பில் வராங்கன்னா முன் ஜென்மத்து தொடர்பு இருந்தால் தான் வருவாங்க. உங்களுக்கு மகனாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம். இப்படி நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னாலும் அந்த பொறாமை இருக்காது. இன்னொன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க லேட்டாக வேறு வராங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், ராமரை புகழும்போது அவருடைய சகோதரர்கள் தங்களையே புகழ்வதாக உணர்கிறார்கள். இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இப்போ திருமணத்துக்கு வந்து பத்திரிக்கை வைக்க வராங்க வீட்டுக்கு அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள பெரியவர் யாரோ அவங்களுக்கு தான் பத்திரிக்கை வைப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் வைக்க மாட்டாங்க. இங்கே வச்சிட்டாலே அவங்களுடைய மகன் வேறு எங்கேயாவது இருக்கலாம், அவங்க சொல்லுவாங்க உங்கள் பத்திரிக்கை வச்சுருக்காங்கப்பா என்னால் போக முடியல நீ போயிடுன்னுவாங்க. எனக்கு தான் வைக்கல நான் ஏன் போகணும் கிடையாது, அப்பாவுக்கு வச்சுட்டா எல்லாருக்கும் வச்ச மாதிரி தான், மூத்தவருக்கு வச்சா எல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே ராமரை புகழ்ந்தால் அது ராமரை மட்டும் குறிக்கலை, எங்கள் எல்லோரையும் குறிக்குதுன்ற அந்த உணர்வு இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறாங்க. இது வந்து உடல் சம்பந்தப்பட்ட உறவு, இரத்த உறவுன்னு சொல்கிறோம். ஆனால் ஆத்மா சம்மந்தப்பட்ட உறவுன்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே சகோதரர்கள், ஏன்னா எல்லாருக்கும் அப்பா சிவபெருமான் தான். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் ஒருத்தனை மட்டும் புகழறாங்க அப்படின்போது அதுவுமே ஒரு சகோதரர்கள், அதில் அறிவில் மூத்தவன் அவன் இல்லையா, இது வந்து வயதில் மூத்தவன் வருது, அங்கே அறிவில் மூத்தவனை புகழறாங்க. அந்த புகழ் எங்கள் எல்லோருக்கும் உள்ளது. ஸோ இதை நீங்கள் எப்போ உங்களை அறியாமல் சொல்லுவீங்கன்னா அந்த நபர் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அவன் எங்கள் ஸ்கூலில் படித்தான்னு பெருமையாக சொல்லுவீங்க, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவீங்க. ஆனால் படிக்கும்பொழுது உங்களுக்கு பொறாமை வந்திருக்கலாம், இதெல்லாம் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு அந்த எல்லையை கடந்து போகும்பொழுது நீங்கள் அப்படி பார்க்குறீங்க இல்லையா, அது அந்த இடத்துல இருக்கும்பொழுதே அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துலே எல்லையை உடைச்சி நீங்கள் யோசிச்சிங்கன்னா எங்களில் ஒருவனுக்கு அந்த புகழ் கிடைக்கிதுன்னு போது அந்த சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதை ராமரும் அற்புதமாக பண்ணுறார். எப்போ பண்ணுறார் அப்படின்னா எல்லோருக்கும் ராமரை பிடிக்குது, எல்லாம் ரைட்டு. கைகை வந்து ஒரு டைமு டவுட் வரும்ல, எல்லாரும் ராமரை மகிமை பாடுறாங்க, அதனால தான் மந்திரிக்கே ஒரு கடுப்பாகுது, எல்லாமே ஓகே. ராமர் அதுக்கு தகுதியானவரா? ஓகே, முன்னாடி பிறந்திருக்கிறார், அது ஓகே. சில விஷயங்களை பண்ணுறார், அதெல்லாம் ஓகே. அவர் என்ன பண்ணார் இவங்க எல்லாரும் ராமருக்கு அவ்வளவு மகிமை பாடுறாங்க, ராமரை புகழ்ந்தால் தன்னையே புகழ்ந்ததாக மெய்சில் இருக்கிறாங்க, இதெல்லாம் ஓகே. ராமர் என்ன பண்ணார் அப்படின்னு தோணும் இல்லையா, ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஸோ அதற்காக உருவான ஒரு இன்சிடெண்ட்டு தான் கைகை மூலமாக ராமர் வெளியேற்றப்படுவது. அப்பொழுது அவர் சொல்கிற வார்த்தை, நீ வெளியேறணும், பரதன் நாடாளனும் நீ காடாளனும்னு அனுப்புகிறாங்க. அப்போ இவ்வளவு தானே, நான் ஆண்டால் என்ன, என் சகோதரன் பரதன் ஆண்டால் என்ன. இப்போ புரியுது உங்களுக்கு, இந்த மற்ற சகோதரர்கள்லாம் எங்களை புகழ்ந்தால் என்ன, எங்கள் அண்ணன் ராமரை புகழ்ந்தால் என்ன அப்படின்னு சொல்வதும், நான் ஆண்டால் என்ன, என் சகோதரன் ஆண்டால் என்ன அப்படிங்கிறதும் ஒன்று. ஸோ இந்த குணம்தான் அவர்களுக்குள்ள கடைசி வரைக்கும் பொறாமை இல்லாமல் பார்த்து கொண்டது. ஆனாலும் இது வந்து நியாயப்படி மூத்தவனுக்கு கிடைக்கணுன்றதுனால அந்த பரதன் எங்கள் அண்ணன் தான் இதை ஆளணும்,
அப்படின்ட்டு அவருடைய செருப்பை வாங்கிட்டு வந்து சிம்மாசனத்தில் வச்சு அவர் ஒரு சன்னியாசியாக எப்படி அண்ணன் ஆண்டால் இவர் அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பாதுகாவலனாக இருப்பாரோ அப்படித்தான் அதை ஆட்சி செய்வார். ஸோ அப்போ ராமர் இல்லாத பொழுதும் அங்கே நடப்பது ராமராஜ்யமே அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான மெசேஜ் இந்த பொறாமையை வெல்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நிறைய விஷயங்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அத்தனையும் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா தெரியல. ஸோ ஒரு 2 தடவை நீங்கள் பார்க்கும்போது, குறிப்பாக சாயங்காலம் ஸ்லைட்டாக பொறாமை வரும்போதெல்லாம் இந்த வீடியோவை எடுத்து பாருங்கள், மனம் சரியாகிடும். ராமாயணம் பாருங்கள், கண்ணு முன்னாடி அந்த குணம், அவங்க பழகிற விதம், இவ்வளோ அன்பான சகோதரர்களா, அதை விட அன்பானவர்கள் உங்களுக்கு இருந்தாங்க. நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்களா, சொர்க்கத்தில் 2 குழந்தை தான் பிறக்கும், அங்கே காமத்தினால் பிறக்காது. கணவன் மனைவி வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அதுதான் யோக பலம்னு சொல்கிறது, எண்ணத்தின் சக்தி. ஸோ அதனால தான் அவங்களுக்கு அசுரகுணமும் வரல. ஏன்னா ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறாங்க. உடல்ன்ற உணர்வில் வரும்பொழுது நரகத்தில் தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறாங்க, காமம் கோபம்லாம் வருது. அங்கே அது கிடையாது. ஸோ அது இல்லாதனால தான் தெய்வீக குணம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு உலகத்திற்கு நான் இப்போ போயிட்டு இருக்கிறேன். அங்கே இப்போ ராமாயணத்தில் காட்டுற அந்த ராமருடைய மனைவி சீதையெல்லாம் விட கோடி மடங்கு எல்லா விதத்திலும் சிறந்தவராகத்தான் சொர்க்கத்தில் வாழக்கூடிய தேவதையாக வரப்போகிற உங்கள் மனைவி இருப்பாங்க, உங்களுடைய கணவர் இருப்பார், உங்களுடைய குழந்தை, அப்பா அம்மா எல்லோரும் இருப்பாங்க. பொறாமை இருக்காது, சுயநலம் இருக்காது. அங்கே நான் போயிட்டு இருக்கிறேன், அந்த போதை எவ்வளோ சந்தோஷம். அங்கே தான் இருந்தேன், இப்போ மீண்டும் அங்கே போகிறேன். அதே அப்பா அம்மாவை நீங்கள் பார்ப்பீங்க, அதே மனைவி, அதே கணவன், அதே குழந்தை, அதே உடல். ஏன்னா இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பனும் அதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப துல்லியமாக நடக்கும்ன்ற. ஈஸியாக புரிஞ்சுக்கணும். 5000 வருடத்திற்கு ஒரு முறை இதே வீடியோவை இதே நேரத்தில் இதே உடலோடு நானும் போடுவேன். நீங்களும் அதே உடலோடு அதே உடையோடு அதே மனநிலையில் அதை பார்ப்பீர்கள். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணும் பொழுது நமக்கு ஆனந்தம் வரும், பொறாமை வராது. யாரை பார்த்து பொறாமைப்படுறீங்களோ அவங்களை பார்த்து கருணை வருமே தவிர பொறாமை வராது. ஸோ அதற்கான விஷயங்கள், நிறைய விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அதை எழுதி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு இப்போ தேவைப்படலை அப்படின்னு நினச்சி அலட்சியமாக விட்டுறாதீங்க. உலகம் போக போக அவ்வளவு மோசமாக மாறும். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களை அப்பொழுது பாதுகாக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.